ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை தருகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். சத்திய ஆவியை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனுடைய அன்பு நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் பாதுகாக்கிறது. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நான் திக்கற்றவளை விடேன் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அவர் நம்ம கூட இருந்து நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார் என்பதுதான் அதனுடைய தன்மை. இந்த காலை வேளையில் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன். வேலையில் என்னை கைவிட்டிருக்கிறார்கள், உறவினர்கள் என்னை கைவிட்டிருக்கிறார்கள், சொந்த குடும்பத்தில் என்னை கைவிட்டிருக்கிறார்கள், தாய் என்னை கைவிட்டால், தகப்பன் என்னை கைவிட்டார், பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள். இப்படி பல தரப்பட்ட கைவிடுதல், கைவிடப்பட்டு நான் திக்கற்று நிற்கிறேன், நான் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறேன், நான் என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிறேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக பெற்றோரை, அநேக பிள்ளைகளை, அநேகரை நாம் காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப தகராறில் தன்னுடைய சொந்த சகோதரியையே வெட்டி கொன்று விட்டான். அந்த சொந்த சகோதரிக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த சொந்த சகோதரனுடைய கணவனா ஒரு குடிகாரன். அவன் குடித்து விட்டுதான் கிடக்கிறான். மனைவி வெட்டப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். இந்த 2 பிள்ளைகளும் ஓடி போய் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி காப்பாற்றுகள் என்று கெஞ்சுகிறார்கள். ஒருவரும் வரவில்லை. கடைசியாக எவரோ ஒருவர் போலீஸ்க்கு போன் செய்து ஆம்புலன்ஸ் வந்தது. அதற்குள் அந்த தாயார் மரித்து போயிருந்தார். பின் அந்த பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் அவர்களுக்கு யாரும் ஆதரவில்லை. அப்பா குடிகாரர், அந்த பிள்ளைகளை விசாரிக்க ஒருவரும் இல்லை. அந்த நிலையில் மூத்த பையனும் இளையவனும் எங்கேயாவது எதையாவது செய்து வயிற்றை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று குப்பை தொட்டிகளில் ஆங்காங்கு கிடைக்கக்கூடிய சில காரியங்களை அவர்கள் எடுத்து அந்த பொருட்களை விற்று அவர்கள் சாப்பிட்டு வந்தார். ஆண்டவர் நம்மை திக்கற்றவராக விடேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகள் திக்கற்றவர்களாக, திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று நம் மனதில் தோன்றும். தேவன் பாருங்கள், நம்மேல் கரிசனை உள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் அந்த பகுதியில் இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு போன பொழுது இந்த பையனை அவர் காண்கிறார். அந்த பையனை கண்டபோது அந்த பையன் குப்பை தொட்டியில் எதையோ பொறுக்கி கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் போகிறார். சாப்பிட உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கவா என்று கேட்கிறார். அவனும் தலையாட்டுகிறார். அவனுக்கு உணவு கொடுக்கிறார். அவரிடத்தில் தனியாக அழைத்து பேசுகிறார்.
நீ படி, நீ படித்தால் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்று. அவன் சொல்லுகிறான், எனக்கு படிப்பெல்லாம் வராது, நான் எங்க அம்மாவை கொன்னவனை கொல்லணும், எங்க மாமாவை கொல்லணும் அப்படின்ற வெறியில் அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். இவர் அவனுக்கு இயேசுவின் அன்பை சொன்ன பொழுது அந்த ஊரார் இடத்துல போய், இந்த ஆள் என்னை மதம் மாற்றுகிறார் என்று சொல்லி அவரை அடிவாங்க வைத்தார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் அவர் மேல், அந்த மகன் மேல், அந்த குடும்பத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் திரும்ப திரும்ப இவர் அவனிடத்தில் போகிறார். இயேசுவின் அன்பை அவனுக்கு சொல்லுகிறார். ஒரு நாள் அவனுடைய இருதயம் மாற்றம் அடைகிறது. அவன் சொல்லுகிறான், சரி, நான் படிக்கிறேன். அவன் படிப்பிற்காக அவர் உதவி செய்கிறார். அவன் படிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களை நான் எங்கே வந்து பார்க்கட்டும்? அவர் சொன்னான், நான் இந்த ஆலயத்தில் நான் இருப்பேன், இந்த நாளில் நான் இருப்பேன், நீ என்னை பார்க்க விரும்பினால் நீ அங்கே வந்து என்னை பார்க்கலாம். அவன் அவர் மேல் அன்பு வைத்து அவரை காண்பதற்காக ஆலயத்திற்கு வந்தவன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தவன் அல்ல, தனக்கு உதவி செய்கிற மனிதனை காண்பதற்காக வந்தால் ஏதாவது அவனுக்கு உணவுக்கோ ஏதாவது கை செலவுக்கோ காசு கொடுப்பார். அதற்காக வந்தார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற அந்த மகனுக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் இன்னொரு மனிதன், அந்த மனிதனும் இந்த மகனை பார்த்த பொழுது அவனையும் கரிசனையோடு தட்டி கொடுத்து, இவன் எப்பொழுதெல்லாம் வருகிறானோ அவன் நலம் விசாரித்து அனுப்பும் பொழுது அவனுக்கு ஒரு சின்ன பணத்தை கொடுத்து அனுப்புவாராம். சாப்பிடு தம்பி. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. சாப்பிடு தம்பி, சாப்பிடு தம்பின்னு எதையாவது கொடுத்து அனுப்புவாராம். அவன் அந்த பணத்தை பத்திரப்படுத்தி அந்த வாரம் முழுவதும் 1 வேளை 2 வேளை உணவு உண்டு வந்திருக்கிறான். கடைசியாக அவன் தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் ஏதோ பிரசங்கிக்கிறார்கள், நானும் போய் உட்கார்ந்து கேட்பேன் என்று வந்து உட்கார்ந்து கேட்ட பொழுது அவன் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டான். அந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, இயேசுதான் இரட்சகர் என்று அவன் அறிக்கையிட ஆரம்பித்தார். தன் வீட்டில் சொன்னான், இயேசுதான் என் ஆண்டவர் என்று. அவனுடைய சகோதரன், மூத்த அண்ணனும் அவனுடைய அப்பாவும் அவனை வெறுத்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராதே என்று அவனை வெறுத்தார்கள். வீட்டில் சேர்க்கவில்லை, அடித்து விரட்டினார்கள். அவன் எங்கே போவதென்று தெரியாமல் இருந்த பொழுது அந்த ஆலயத்தில் அந்த மனிதனை பார்க்க வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இங்கே உள்ளவர்களிடத்தில் பேசுகிறேன், உன்னை இங்கே தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன், இங்கே நீ தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கிருந்த ஊழியர்களிடத்தில் பேசின பொழுது தாராளமாய் அவன் தங்கிக் கொள்ளட்டும் என்று அவர்கள் அனுமதித்தார். அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் இயேசுவை கண்டு கொண்டான். அவருக்காக நான் வாழ்வேன், என் வாழ்நாள் முழுவதும் அவனுக்குத்தான் என்று, இயேசுவுக்காக தான் நான் வாழ்வேன் என்று, அவருக்காக என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டான். இன்றைக்கு அவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து அவன் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். அவன் வீட்டில் அவனை அங்கீகரிக்கவில்லை, அவன் உறவினர்கள் அவனை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இயேசு அவனை திக்கற்ற மனிதனாய், மகனாய் விடாதபடி அவன் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக ஒரு இடத்தில் அவனை படிக்க வைத்து வருகிறார். கர்த்தர் அவன் தேவைகளை சந்திக்கிறார், அவனை போஷிக்கிறார், அவனை அற்புதமாய் வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை திக்கற்று போக விடுகிற தேவன் அல்ல, உங்களை திக்கற்றவனாய் விடாமல், திக்கற்ற காரியத்தில் உங்களை விட்டு விடாதபடி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு பண்ணினாரே, அப்படியே உங்களை காத்து வழி நடத்த
அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை காத்து வழிநடத்த, உங்களை போஷித்து வழிநடத்த அவர் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்களுடைய உறவினர்கள் மற்றவர்களால் கைவிடப்பட்டு you feel that you are alone. You feel that you are alone in this world. No any other relatives. நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை ரட்சித்த கர்த்தர், உன்னை ரட்சிக்கிற ஆண்டவர், உன்மேல் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், ஒரு குப்பை தொட்டியில் கிடந்த ஒரு மகனை ஆண்டவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவனை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியினார். கர்த்தர் அவனையும் மீட்டு கொண்டாரே, திக்கற்ற மனிதனாய் விடாதபடி காத்து கொண்டாரே, அவரே தாயை போல தகப்பனை போல அவனை தேற்றி வழிநடத்துகிறார் என்ற மகிழ்ச்சி உண்டானது. இந்த காலை வேளையில் உங்களையும் ஆண்டவர் அப்படி மாற்றுவார். அந்த நன்மை உங்களுக்கு தருகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் திக்கற்றவளாக விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன். ஆமென்.